பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். தாங்க முடியாத சோதனைகள் வரும்போது ஒரு தேவ பிள்ளையா நமக்கு நாமே ஞாபகப்படுத்த வேண்டிய சில காரியங்கள் அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு பேட் சீசனா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு குட் சீசனா இருக்கலாம். ஏன்னா சீசன்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த வருஷத்துல 6 மாசம் இருக்குன்னா, 12 மாசம் இருக்கு அப்படின்னா, ஒரு 6 மாசம் பேடா இருக்கலாம், ஒரு குட்டா இருக்கலாம். இல்லைன்னா இப்படி சேஞ்ச் ஆல்டர்னேட்டிவா கூட மாறலாம், சேஞ்ச் ஆகலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகப்படுத்திக்கோங்க, ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு காரியம் நடந்தாலும் காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஆண்டவர் தான் எல்லா விஷயத்துக்கும் கண்ட்ரோல் பண்றவர். அவர் கண்ட்ரோல், அவருடைய கரத்துல தான் எல்லாமே நடக்குது. அவருடைய கிரியையில் அவர் தான் கண்ட்ரோல் எடுத்திருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது பிரச்சனைகள் இல்ல நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு கண்ட்ரோல்ல இருக்காரு. அவர் அன்றி எனக்கு இது வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு தாட், அந்த இதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஓகே ஆண்டவர் பாத்துப்பாப்பா, ஆண்டவர் பாத்துப்பா நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. பட் ஆனா நம்ம ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஐயோ ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படிங்கிற பேச்சு இல்லாம ஓகே ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, அவருடைய கரத்துல தான் இருக்கேன், நான் அவருடைய கரத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஞாபகப்படுத்துறது நமக்கு அவசியமா இருக்கு. நம்ம இப்போ ஒரு ஜேர்னியில் நம்ம போயிட்டு இருக்கோம் வாழ்க்கைன்ற பயணத்துல. ஆனா போகும்போது ஸ்மூத்தாவும் ரோடு வரும், பள்ளமாவும் குண்டு மூலியமா வரும். ஆனா டிரைவர் ஏசப்பா தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ரோடு உங்களுக்கு ஸ்மூத்தா இருந்தாலும் அவர் தான் டிரைவர், அவர் தான். நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கோம்ப்பா, பாடா இந்த சீசன் முடியவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ எங்களுக்குலாம் இந்த மழை, இந்த குழுன்னு வரும், இந்த தென்காசி சீசன். இப்போ இது நாங்க நிறைய நேரம் ஓகே இது முடியவே கூடாது, நல்லா இருக்கா அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்பயே ஏசப்பா தான் கண்ட்ரோல். அதுக்கடுத்து ஒரு சீசன் வரும், தென்காசிலே வெயில் அடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சீசன் வரும். ரொம்ப பயங்கரமா ஒரு வெயில் அடிக்கும். அந்த மலை அந்த மலை அடிவாரம் பாத்தீங்கன்னா கூலிங்கா இருக்கும் போதும் பக்கத்துல போனீங்கன்னா கூலிங் அள்ளி தள்ளும். அதே மாதிரி அந்த மலை, அந்த குற்றால மலையெல்லாம் வெயில் அடிக்கும் போது அந்த வெயில் அள்ளி தள்ளும். அந்த வெப்பத்தை அப்படியே அந்த மலை அப்படியே நம்ம கக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெப்பத்தை கூலிங்கும் கக்கும், அந்த வெயிலையும் கக்கும். அதே மாதிரி நம்ம லைஃபும் சில சந்தோஷத்தை அள்ளி தந்தாலும் அள்ளி தரும். ஆனா அப்பயும் ஆண்டவர் தான் டிரைவர் சீட்ல இருக்காரு. துக்கத்தை அள்ளி தந்தாலும் அப்படியே அள்ளி வீசும். ஆனா அப்பயும் ஏன் சீட்ல அவர் தான் இருக்காரு. இந்த ஞானம் அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். சந்தோஷமா எக்ஸ்ட்ரீமா இருக்கும் போது ஓகே ஆண்டவர் கண்ட்ரோல்ல இருக்காரு அப்படிங்கிறதையும், துக்கமா இருக்கும் போது ஓகே அவர் தான் கண்ட்ரோல்ல இருக்காரு, நம்ம லைஃப்ல அவர் கண்ட்ரோல்ல இருக்காரு அப்படிங்கறத நமக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்து ரெண்டாவதா நம்ம எதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, நான் இப்ப படுற பிரச்சனைகள், பாடுகள் நிச்சயமா ஒரு நாள் கர்த்தர் என்னை சாட்சியாய் மாற்றுவார். நம்ம இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தலைன்னா நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கோம் அப்படின்றக்கே ஒரு அடையாளம் கிடையாது. இன்னைக்கு சாட்சி ஒருத்தவங்க மைக்க பிடிச்சி சாட்சி சொல்றாங்க அப்படின்னா, இல்ல யூடியூப்ல யாரோ ஒருத்தவங்க சாட்சி போடுறாங்கன்னா அவங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன, அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாட்சின்றது ஒரே நாள்ல உருவாகிறது சாட்சி கிடையாது. அந்த பாதையை அவங்க கடந்து நான் இவ்வளோ பாடுபட்டேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு தந்தாரு அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு சாட்சி. கண்டிப்பா நீங்க எந்த ஒரு சாட்சியை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்க கடந்து வந்த பாதையை நம்மளால இது பண்ண முடியாது. மேபி அந்த சாட்சி சொல்றவங்க அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாம அவங்க நடந்த அற்புதத்தை வேணா சாட்சியா சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த அற்புதத்தை பெறக்கு அவங்க பட்ட பாடுகள் இருக்கும் பாத்தீங்களா, அதை இன்னைக்கு யாருமே நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஆனா நம்ம அதை யோசிக்கணும். இன்னைக்கு நான் படுகிற எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டுமே, எந்த ஒரு சமாதான குறைச்சலோ, நீங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்துட்டான்னு யார் சாட்சி சொல்லுவா? ஒரு காலத்துல வியாதியில இருந்தவங்க தான் சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு சுகமா தந்துட்டான்னு. நம்ம நல்லா நார்மலா எப்பயும் போல இருக்கவங்க சாட்சி சொன்னா நம்ம அதை பெரிய சாட்சியா நம்ம நினைப்போமா? கண்டிப்பா நினைக்க என்னப்பா நல்லா இருக்குனவே எதுக்குப்பா நீ ஓகே ஆண்டவர் நீ சுகத்தோட பலத்தோட வச்சிருக்கான்னு சொல்றது வேற. நான் இந்த ஒரு வியாதியில நான் கஷ்டப்பட்டு நான் இப்படி இருந்தேன், நான் இத்தனை நாள் நான் இப்படி கிடந்தேன், ஆண்டவர் ஆனா இப்ப என்ன தூக்கி எடுத்திருக்காரு, என்னை எழுந்திரிச்சு நடக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது வேற. ஸோ அந்த இதுக்கு போனாதான் தெரியும். அதே மாதிரிதான் அப்ப ஆண்டவரே என்னையும் சாட்சியா மாத்துங்க. நம்ம எல்லாருமே அதை ஒரு இது பண்ணுவோம். ஆண்டவரே என்னையும் சாட்சியா மாத்துங்க, உங்க ராஜ்யத்துக்காக என்னையும் பயன்படுத்துங்க, உங்க நாமத்துக்காக நான் ஷைன் பண்ணணும், உங்க நாமத்துக்காக நான் பயன் பண்ணணும். அப்ப ஆண்டவர் பாப்பாரு, சரி அவங்களெல்லாம் தனியா பிடி, அவங்களெல்லாம் ஒரு உபத்திரத்து குயில அடைச்சு கொஞ்ச நாளைக்கு. ஆண்டவர் தாவீதையும் அவங்க கூட இருக்க மனுஷங்களையும் கொஞ்ச நாள் அந்த அதுல்லாம் கெபில அடைச்சு வச்ச மாதிரி அந்த குரூப் எல்லாம் தனியா ஒரு குகையில வைணும். ஆனா வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், இன்னும் ஆண்டவரே இப்படி இருட்டா இருக்கே, இப்படி என் வாழ்க்கை கஷ்டமா இருக்கே, இப்ப நீ தானப்பா சாட்சியா நான் மாற போறேன்னு சொல்ல போற, அதனாலதான் உன்னை ஒரு குகையில கொஞ்ச நாள் வச்சிருக்கேன். இந்த உபத்திரவத்தின் குகையில நீ போயிட்டு வெளியே வரும்போது
நீ பொண்ணா தான் விளங்குவ. ம். இவர் சொல்றாருல, யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த சோதித்த பின்பு பின்பு நான் நான் பொண்ணா பொண்ணா விளங்குவேன் அப்படி சொல்றாரு. அப்புறம் இன்னும் நெறைய பேர் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சில மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய பார்த்தோன்னா, இது வந்து இவ தப்பு பண்ணியிருக்கா, பிசாசு இது பண்ணியிருக்கு. அதனால தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இந்த பிரச்சனை. அதனால தான் உனக்கு இந்த ஆசீர்வாதமே வரல. அப்படி இப்படின்னு நெறைய பேர் நெறைய வந்து சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து பிசாசு இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் ஒரு சில நேரம் அவருடைய நாம மகிமைக்காவே ஒரு சில காரியத்துக்கு, ஒரு சில பாதைகள்ல நம்ம வந்து போக ஆண்டவர் வந்து ஒப்பு குடுப்பார். கண்டிப்பா. இயேசு வந்து அந்த இந்த சீஷர்கள் வந்து கேட்பாங்க. இவன் வந்து இப்படி பிறந்திருக்கானே, இது வந்து இவன் செஞ்ச பாவமா? இல்ல இவங்க பெற்றோர் செஞ்ச பாவமா? அப்படின்னு சொல்லி சீஷர்கள் வந்து கேட்பாங்க. அப்ப யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, இது அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலிருந்து வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பிறக்கும்போதே அந்த சப்பானியாய் பிறந்ததான அந்த ஒரு மனிதன்ட்ட ஆண்டவர் ஹீல் பண்ணார். சீஷர்களே அந்த கேள்வியை கேட்டாங்கன்னா, ம். அப்ப அனுதினம் பார்க்குற அந்த குருடனை ஆ. பார்த்தவங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்க? ம். கண்டிப்பா. எனக்கு நீ தெரியும் கண்டிப்பா. நீ ஏதோ பாவம் பண்ணடா. க இல்லன்னா உன் முன்னோர்கள் ஏதோ ஒரு பாவம் பண்ணாங்க அப்படின்றது. பெற்றோர் பார்த்துட்டு தான் இப்படி வந்து இது பண்றது. பிறக்கும்போதே இப்படி பாவத்தோட பிறந்திருக்கான். இவன் இப்படி பண்ணியிருக்கான், அப்படி பண்ணியிருக்கான்னு எவ்வளவோ ஒரு கேள்வி. ஆனா ஆண்டவர் வந்து அத பார்த்து சொல்றாரு. இல்ல. இது ஆண்டவர் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக, அவனுடைய கிரியை வந்து இவன் நிமித்தமா, இவனிடத்திலிருந்து வெளிப்படும்படியாக நான் வந்து இத நான் பண்ணேன். அப்ப அந்த குருடன் யோசிக்கலாம், ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படுறதுக்கு நான் 30 என்னைய குருடனா வச்சிருந்தீங்களா? ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவன பத்தி நம்ம பேசுவோம். கண்டிப்பா. அந்த குருடனா இந்த மனுஷன ஆண்டவர் சும்மாக்கணும் சொல்லிட்டு பாருங்க 2026 இன்னைக்கு. ம். இப்போ வரைக்கும் நம்ம பேசுறோம். கண்டிப்பா. 2000 ஆண்டுகள் ஆகியும் நம்ம வந்து பேசப்படும். ஸோ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு சில அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா, அது எவ்ளோ தூரம் வேணா ஸ்ப்ரெட் ஆகலாம். நீங்க இந்த ஜெனரேஷன்ல ஒரு பண்றதான ஒரு சாக்ரிஃபைஸ் அது ஒரு டெஸ்டிமனியா வரது வந்து பின்னாடி இருக்க ஒரு 4 ஜெனரேஷன். நீங்க இந்த ஒரு ஜெனரேஷன்ல வந்து பின்னாடி இருக்கிற அந்த விக்கிரகங்கள் இது எல்லாத்துல இருந்து நீங்க வெளிய வந்து ஒரு இது அஸ்திபாரம் போட்டு வைக்கிறீங்கன்னா, அது பின்னாடி இருக்க தலைமுறையா அது வந்து பிரயோஜனமா இருக்கும். ஒரு காலத்துல எங்களுடைய இவங்க வந்து செஞ்சாங்க. நான் எங்க தாத்தாவுக்கும், எங்க அம்மாவுக்கும் அவங்க அவங்க வந்து இப்போ ஒரு 4வது தலைமுறை வச்சுக்கோங்களேன். அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைகள் வந்து சொல்லுதுங்க வைங்க. அவங்க ரொம்ப வித்தியாசமா வச்சா நம்ம இனி அது பக்கம்லாம் போகக்கூடாது. அவங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம குடும்பத்த வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எத்தனையோ தலைவர்கள்லாம் வந்து நம்ம சொல்றோம்ல. சொல்றோம். அவங்கலாம் இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. முன்னாடி வந்து இவ்ளோ பண்ணாங்க. ஸோ நம்ம அத ரொம்ப மதிக்கணும். நம்ம இந்த சட்டங்கள்லாம் நம்ம வந்து இது பண்ணோம். அத இப்ப வரைக்கும் நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லி தலைமுறைகள் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஏசப்பாவே பாருங்களேன், சிலுவையில இருக்கிறப்ப அவர் ம். நினைச்சிருந்தாருன்னா, அவர் அந்த கம்ஃபோர்ட்ட விரும்பியிருந்தாருன்னு வைங்களேன், எல்லாரும் சொல்றாங்க, "ஏய் நீ சிலுவையிலேருந்து இறங்கி வந்தா நாங்க நம்புவோம்." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அத பார்க்கல. பின்னாடி வரும் மகிமைக்காக அவர் அந்த சிலுவைய வந்து சகிச்சுக்கொண்டார். அதுக்காக வந்து நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு பாடு வந்து பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறா நம்ம வந்து ஆண்டவருக்கும் நமக்குள்ள அந்த உறவுகள்ல பிளவு வரணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆண்டவரோட நம்ம உறவோட இருந்தாலும் இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் சொல்றேன். ஏசப்பா வந்து டெய்லி பிதாவாகிய தேவனோட போய் ஆ. மலையில போய் உட்கார்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. கடைசியும் கேட்கிறாரு, "பிதாவே இந்த பாத்திரம் வந்து நீங்க உங்களுக்கு கூடுமானா கூடுமானால் நீங்க இப்படி செய்யுங்க." ஆயிலும் என் அது சித்தத்தை சிலுவையிலும் சொல்றாரு, "என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்?" புலம்புனாலும் ம். சிலுவையில இருந்து அவர் இறங்கி வரல. ஒருவேளை அவரு நினைச்சிருந்தாருன்னா அவர் இறங்கி வர ஏன்னா அவருக்கு வந்து அத்தனை பேர் விருப்பம் வந்து இருக்கு. அவரை வந்து கேலி கிண்டல் பண்ணி அந்த அளவுக்கு வந்து அவமானப்படுத்தி அன்னைக்கு அவர் இறங்கி இருந்தானா வேணா அந்த யூதர்களுக்கு ரட்சிப்பு அவரு வந்திருக்கலாம். ஆமா. பார்த்த அந்த ஓகே ரோமர்கள் பெரிய கொஞ்சம் பேரு கிங் தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரோமர்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கலாம் மேபி. ஆனா அந்த வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு வரைக்கும் பேசணும் அப்படின்னா அந்த சாக்ரிஃபைஸ் அவர் அந்த இடத்துல ஏறெடுத்த ஆண்டவருடைய நாம பிதாவினுடைய நாம மகிமை வெளிப்படும்படியாக ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பாதை வழியா போனார். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா, தாங்க முடியாத சோதனைகள் நமக்கு வரும்போது, நம்ம என்னென்ன ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. நம்ம பார்த்தோம், ஆண்டவர் வந்து குட் சீசன், பேட் சீசன்ல அவர் அவர் தான் கண்ட்ரோல்ல தான் கண்ட்ரோல். நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கணும். அவர் தான் என் லைஃபோடைய கண்ட்ரோல் அவர் தான். அவர் தான் என் டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்காரு. அத கண்டிப்பா. நம்ம நல்லா ஞாபகப்படுத்திக்கணும். 2வது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மள ஒரு டெஸ்டிமோனியா எவ்வளோ பெரிதான ஒரு ஸ்ட்ரகிளா இருந்தாலும் ஆண்டவர் நம்மள ஒரு டெஸ்டிமோனியா மாத்துவார் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைச்சுக்கணும். நினைச்சிட்டே இருக்கணும். ம். அத நம்ம நம்ம நான் சாட்சியா நான் மாறுவேன். நானும் சாட்சி சொல்லுவேன். ம். அப்படின்றத நீங்க வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்த 3வது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து எப்பயுமே நம்ம தாங்க முடியாத சோதனை வரப்ப நமக்கு எல்லாத்தையுமே வரும். ஐயோ! அப்ப ஆண்டவர் என் ஜெபத்த கேட்கிறாரா? என் கண்ணீர பார்க்கிறாரா? ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்காரு? அவர் வந்து பேசியிருந்தா கிதியோன் கூட சொல்லுவாரு. கர்த்தர் வந்து எங்களோடு இருந்தா ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது? எங்க முன்னோர்கள் வந்து அவ்வளோ அற்புதங்கள் வந்து செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப ஏன் வந்து எங்களுக்கு நடக்குது? கர்த்தர் அப்ப எங்கள கைவிட்டார் தானே! அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருன்றதுக்காக ஆண்டவர் வந்து கைவிட்டார்ன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் நம்மள பார்க்காம விட்டுட்டாரு அப்படிங்கிறதும் அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் வந்து எப்ப என்ன ஜெபம் நீங்க பண்ணாலும் கேட்கிறாரு. நீங்க கண்ணீர் விடுறத அவர் பார்க்கிறாரு.
அப்படி இருந்தோம் ஏன் சில நேரம் ஆண்டவர் அமைதியா இருக்காரு? மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேரும் ஆண்டவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆண்டவருக்கு வந்து ஒரு இதே இல்ல. அவங்க மேல ரொம்ப அன்பா இருந்தவரு. ரொம்ப அன்பா இருந்தவரு. அவங்க போற நேரம்லாம் விசிட் பண்ணி ரொம்ப இதா இருக்கவரு தான். ஆனா அவங்களுக்கும் ஒரு சில சூழ்நிலை வருது. லாசர் வந்து மரிக்கிறாரு. மரிக்கும்போது உடனேலாம் வரல. ஆண்டவர் நெனச்சிருந்தா மொத நாளே வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வரல. மொத நாள் வரல, 2வது நாளும் வரல, 3வது நாளும் வரல. 4வது நாள் பொறுமையா ஆண்டவர் வர்றாரு. நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம்? உண்மையாவே மார்த்தாள், மரியாள நம்ம இடத்துல இருந்தோம்னா, ஆண்டவர் ஏசப்பா சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கு வருவாரு. இப்ப நமக்கு பிரச்சனைன்றப்ப வராம இருக்காரு. அத்தனைக்கும் ஆள் விட்டு சொல்லி விட்டும் தகவல் உங்களுக்கு போயிருச்சுன்னு தெரிஞ்சும் வராம இருக்கு. வராம இருக்காரே அப்படின்னு. ஆனா ஆக்சுவலி ஆண்டவர் அந்த நேரத்துல என்ன பண்ணாரு, நம்ம என் பிள்ளை வந்து எந்த அளவுக்கு தாங்குது, தாங்க முடியாத பிரச்சனை தான். ஆனா நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்றத ஆண்டவர் பார்க்க விரும்புறாரு. எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு வந்து அதான் யோபுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சத்துரு சொல்லுவான். ஓகேன்னு ஆண்டவர் வந்து இது பண்ணுவார். செகண்ட் டைம் வந்து சொல்லுவான். நீங்க வந்து மாம்சத்தை தொடுங்க. நீங்க தொட்டீங்கன்னா அவன் கண்டிப்பா மறுதலிப்பான். அப்ப ஆண்டவரும் செக் பண்ண விரும்புறாரு. ஓகே அவன் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு யோபு வந்து தாங்குவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் வந்து அதான் ஈசாக்கு அந்த அந்த நுனி பாயிண்ட் ஒரு செகண்ட் விட்டா அங்க வந்து இதாயிரும். ஆபிரகாமுடைய ஃபெய்த்தை எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு அதனால தான் இப்ப வரையும் விசுவாசி தகப்பன்னு சொல்றோம் நம்ம வந்து. இல்லைன்னா சாதாரணமா அந்த பேரை வாங்க முடியுமா? கண்டிப்பா. விசுவாசி தகப்பன்ற பேரை அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு அவர் போனார். அதே மாதிரிதான் நம்மளும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்க்கு போறோம் அப்படின்றத வந்து ஆண்டவர் வந்து பார்க்க விரும்புறார். 4 நாள் ஆனாலும் சரி நீ வந்து என் மேல விசுவாசமா இருக்கியா? அந்த நேரத்துல மரியா சொல்லுவாங்க. ஆனாலும் இப்போதும் உங்க இதை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசா தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால நம்மளும் வந்து நீங்க இந்த நேரத்திலயும் நீங்க சொல்லலாம் ஆண்டவரே தாங்க முடியாத சோதனை வரும்போது ஆண்டவர் உங்களை செக் பண்றாரு. நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் செக் பண்ண விரும்புறாரு. கடைசி நேரத்துல கூட யோபு மறுதலிக்கிறியா அதெல்லாம் ஆண்டவர் வந்து பார்க்காரு. தூஷிக்கிறானா தூஷிக்கலையா? தூஷித்து ஜீவனை விடுன்னு மனைவி சொல்றாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிருச்சு. ஆனா அந்த நேரத்துலயும் யோபு வந்து தூஷிக்கல. அதே போலதான் ஆபிரகாமும் வந்து இது பண்ணல. சோ நிறைய உதாரணங்கள் நம்ம வந்து சொல்லலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதே மாதிரிதான். ஆண்டவர் என்ன விடுவிச்சாலும் விட அது அவங்களோட தான் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு மடங்கு சூளை அப்ப அவங்க ஓகே சரி அப்பவே நம்ம கஷ்டமா தான் இருக்கும். ஒரு மடங்கு சூளைனாலும் நெருப்பு தானே. இப்ப ராஜா 7 மடங்கு வரை சூளையை அதிகமாக்க சொல்லிட்டாரு. அப்பயும் சொல்றாங்க என் தேவன் தப்புவிப்பாரு. அப்படியே எங்க தேவன் விடுவிக்கலான்னாலும் பரவாயில்ல நாங்க வந்து நீ வச்சு சிலையை வணங்க மாட்டோம்ப்பா. அதான் இந்த வசனம் வெளிப்படுத்தல வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குடியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சோ மரணமே வந்தாலும் பரவாயில்ல. ஏன் இயேசுவை பத்தி எனக்கு தெரியும். அவர் நிச்சயமா காப்பாத்துவார். இந்த பிரச்சனை தான் அவர் என்னை விடுதலை ஆக்குவார். இப்படியே விடுதலை ஆகாட்டினாலும் நான் ஆண்டவருக்காக மதிப்பேன். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்மள போறோமான்றத ஆண்டவர் பாக்குறாரு. நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த கெப்பாசிட்டியை வந்து ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்ணுவார். நம்ம எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படி அன்னைக்கு ஆண்டவர் மார்த்தாள் மரியாளோட அந்த மைண்ட் செட் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தேன். நம்ம இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோ தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம சோர்ந்து போய் அப்படியே முடங்கி போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சோர்வு தான் நமக்கு வந்துடும். சுத்தமா பலனே இல்லாம போயிடும். ஸோ அதனால நம்ம ஆபத்து காலம் தாங்க முடியாத ஒரு சோதனை வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் உற்சாகமா தான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வசனங்களை சொல்லுங்க, ஆண்டவருடைய பாடல்கள் இது எல்லாமே ஆண்டவர் நம்மளை வந்து உற்சாகப்படுத்தும். முடங்கி போய் திருப்பி உலக பிரகார மனிதருக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாம நம்ம நடந்துக்க கூடாது. அவங்க தான் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாது, எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும். வார்த்தைகள் ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்துருக்காரு. அதை கன்ஃபஸ் பண்ணலாம். குறுகி போய் உட்கார்றதுக்காக நம்ம வரல. அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வெற்றி பெறதுக்காக. அது அந்த தாவீதோட அந்த ஸ்பிரிட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தாங்க முடியாத சோதனை வரும்போது தாவீதோட ஸ்பிரிட் ஆண்டவரே தாவீதோட ஸ்பிரிட் எனக்கு தாங்கன்னு கூட கேளுங்க. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா நேரமும் நம்மள எல்லாருமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எஸ்ராவும் அதே மாதிரிதான் இருதயத்துல வந்து தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார். அந்த தாங்க முடியாத நேரத்திலயும் கர்த்தருக்குள்ள நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். கண்டிப்பா. ஸோ அவருடைய வார்த்தையில கர்த்தருக்குள்ளன்னா அவருடைய வார்த்தை வசனம் மூலியமா நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவர் வந்து இந்த ஒரு பிரச்சனையில இருந்து நமக்கு வந்து விடுதலை தருவார். இன்னொன்னு தாங்க முடியாத சோதனை இருக்கும்போது இந்த ஒரு 3 காரியங்கள் வந்து நீங்க ஞாபகப்படுத்துங்க. உங்க இருதயத்துல வந்து ஆவியானவர் உங்களுக்கு கண்டிப்பா நினைப்பூட்டுவார் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நிச்சயமா இதை நீங்களும் ஞாபகப்படுத்துங்க. ஓகே ஆண்டவர் கண்ட்ரோல்ல இருக்காருப்பா, நான் கண்டிப்பா டெஸ்டிமோனியா மாறுவேன். ஆண்டவர் எந்த அளவுக்கு என்ன ஒரு மோல்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஓகே நான் வந்து சோர்ந்து போக மாட்டேன்.
ஆண்டவர் பண்றக்கா நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருதயத்துல வந்து நம்ம அந்த விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டாலே போதும், ஒரு பூஸ்டப் மாதிரி வந்துரும். ஓகே, இந்த விஷயங்கள் நம்ம யோசித்தாலே ஓகேப்பா ஆண்டவர் இருக்கார், நம்ம எந்திரிச்சு அடுத்த காரியங்கள் நம்ம பார்ப்போம் இந்த விஷயங்களுக்கு அப்படின்னு நம்ம இதை முடங்கி உட்கார்ந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறேன். உண்மையாலுமே தாங்க முடியாத சோதனை வரும்போது இந்த காரியங்களை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆவியானவர் உங்க கூட இருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.